நிறைய விஷயம் தோணும் இல்லையா? நிறைய அச்சீவ் பண்ணணும்னு தோணும், நிறைய சாதிக்கணும்னு தோணும், நிறைய நம்மளோட முன்னேற்றத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிராக்களை எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தோணும்போது, என்னடா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இன்னுமே எதுவுமே நடக்கலையே, நம்ம இன்னும் வந்து பார்த்தோன்னா டவுனாக இருக்கும்ன்றதை விட நம்ம இன்னும் வந்து பார்த்தோன்னா எதுவும் முன்னேறதுக்கான எந்தவித ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல, இன்னும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேடாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாற வேண்டிய சுச்சுவேஷனுக்கான ஒரு வாய்ப்பே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னும் போது நம்மளால் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்த்தோன்னா யோசிக்கவே முடியாது. யோசிக்க முடியாத போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா எதுக்காக அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், நம்ம என்ன வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா முன்னேறணும், அச்சீவ் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னும் போதே அந்த விஷயத்த எதற்கு பண்ணுறோம், அதை நம்ம வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் பண்ணுவோமா, அதை கண்டிப்பாக பண்ணி முடிப்போமா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம போகும்போதே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுனாலே அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம உட்காந்துருவோம் டக்குன்னு. சில பேர் வந்து பார்த்தோன்னா அதையுமே தாண்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் உட்காரணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா நான் யாருக்கு சொல்ல வரேன்னா, அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைப்பாங்க, பட் ஆனால் தயங்கி அதே இடத்துலயே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யார் என்ன எதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்றதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா சொசைட்டி 1000 சொல்லும். நம்மளுக்கு என்ன வேணுமோன்றது நம்ம சொல்லிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணுவீங்க. நெவர் கிவ் அப் அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அந்த ஹோப் தான் உங்களை வந்து விட்டுட்டு போகாது.